أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت. ஜும்மாவுடைய நாளில் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு அருகாமையில் இருப்பவரிடம் நீ மௌனமாக இரு, பேசாமல் இரு என்று எதை கூறினாலும் ஃபக்கத் லகவுத்த, நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த நபிமொழியை இந்த ஜும்மாவினுடைய உரைக்கு முன்பாக உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஏகனான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொள்கை சொந்தங்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டுகால தூதுத்துவ பணியில் அல்லாஹ்வினுடைய வஹி செய்திக்கு ஏற்ப ஏராளமான நற்காரியங்கள், நல்ல அமல்களை கற்றுத்தந்தார்கள். இவ்வளவுதான் இதுதான் என்பதை குறிப்பிட்டு விட முடியாமல் அதிகமான அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அவர்களும் நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த அமல்களினுடைய தொடர்பில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு செய்தியை, ஒரு அமலினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்கள் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது மட்டும் அல்லது ஒரு சூழல் ஏற்படும் பொழுது மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த அமலை சொன்னார்களோ செய்தார்களோ அதை நாம் செய்து வருகிறோம். அது என்ன அமல்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜூருல் குபூரா ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆஹிரா, நீங்கள் மன்னரையை போய் சந்தியுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னதோடு நின்று விடாமல் பல நேரங்களில் பல காலங்களில் நபி தோழர்களை அழைத்து கபரில் போய் நின்று தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யார் வேண்டும் இருக்கட்டும் அவர்களை போய் பார்த்து கபருக்குள் நுழைவதற்கு முன்னால் ஓதக்கூடியது அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகுன், இறையற்றவாதிகளே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அமைதி உங்கள் மீது நிலவட்டும், அல்லாஹ் நாடினால் நானும் உங்களோடு வந்து சேர இருக்கிறேன், கபருக்கு வர போறேன் இப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் உள்ள போவாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நபி தோழர்களிடத்துல அந்த மறுமை பற்றிய சிந்தனை, கபர்ல நடக்கக்கூடிய சில வேதனைகளை பற்றி எடுத்து சொல்லுவாங்க. கபர்ல என்னவெல்லாம் நடக்கும், 2 நிலைகளின் அடிப்படையில் ஒருவனுடைய மன்னரை வாழ்க்கை அமையப்படுகிறது. ஒருவன் நல்லவனாக வாழ்ந்தால் இறைவன் என்னென்ன நிபந்தனைகள் சொல்லி தனக்கு கட்டுப்பட சொல்கிறானோ அந்த அமல்களை செய்து நல்லவனாக வாழ்ந்தால் அவனுக்கு ஒரு நிலையும், இறைவனுக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு தோன்றிய அடிப்படையில் இதை செஞ்சால் எனக்கு நன்மை என்ற அடிப்படையில் அவன் ஒரு நன்மையை ஃபிக்ஸ் பண்ணி அவன் ஒரு நன்மையை முடிவு பண்ணி வாழ்ந்தால் அவனுக்கு என்ன நன்மை, அவனுக்கு என்ன நிலைமை என்பதை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நபி தோழர்கள்லாம் சில தீயவர்களுடைய வேதனை கேட்டால் முகத்துல துணியை வைத்து அலறி அடித்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட வேதனை நமக்கு கிடைச்சிடக்கூடாது, இறைவா எங்களை பாதுகாத்துரு, அந்த வேதனை எங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு துவா செய்வாங்க. சில நபி தோழர்கள் நபிகளார் உட்பட மன்னரை சம்பவத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது கண்ணீரெல்லாம் தாடி நனைகிற அளவிற்கு வழிந்தோடும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கபரினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, மன்னரை வேதனை குறித்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ஒவ்வொரு தொழுகையில் அத்தையாத்தினுடைய இறுதி இருப்பில் அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் ஃபித்னத்தின் மஸீஹி தஜ்ஜால், அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் இதாவல் கபர், இந்த 2 வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணிக்கிற வரைக்கும் கேட்டாங்க. நம்மளையும் கேட்க சொன்னாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறோமா இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் ஃபித்னத்தின் மஸீஹி தஜ்ஜால், அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் இதாவல் கபர், கபருடைய வேதனையிலிருந்து இறைவா பாதுகாப்பு தருவாயாக இப்படின்னு நபிகளார் கேட்க சொன்னாங்க. வாழையடி வாழையா அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோமா?
அவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கிற காரணத்தினால தான் தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்பதை சொல்லி கொடுத்தாங்க. அந்த கபரில் என்ன நடக்க போகுது, அப்படி இந்த கபருடைய வேதனையில் தான் என்ன, அதை பார்ப்பதற்கு முன்னால ஒரு மனிதனுடைய உடல்ல இருந்து உயிரை பிரித்து எடுக்கக்கூடிய தருணம் இருக்குல்ல, அது சாதாரணமான தருணங்கள் கிடையாது. நல்லவராக இருந்தாலும் தீயவராக இருந்தாலும் சில நிபந்தனைகளோடு தான் அந்த உடலில் இருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படுது. வானவர்கள் வருவாங்க. ஒரு நல்ல ஆத்மாவினுடைய உடலில் இருந்து உயிரை எப்படி பிரித்தெடுப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்குது, அதை கவிழ்க்கும் பொழுது எவ்வளவு விரைவாக அந்த தண்ணீர் வெளியேறுமோ அதே போன்று அந்த வானவர்கள் அந்த உடல்ல இருந்து உயிரை பிரித்து எடுத்துருவாங்க, ரொம்ப இலகுவா இருக்கும் அப்படின்ற சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை விட நல்லடியார் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? இறுதி சமுதாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இறையற்றவாதி என்பவர் யாராவது இருக்க முடியுமா? நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது, இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, ஒருவனுடைய மன்னரை வேதனைக்கு எப்படி இருக்கும், உடல்ல இருந்து உயிரை பிரித்தெடுக்கக்கூடிய அந்த மரண வேதனை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயின் போது நடந்த அந்த விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை தன்னுடைய மடியின் மீது கட்டி அணைத்தவர்களாக ஒரு மனைவி தன்னுடைய கணவரை இறுதி தருணத்தில், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க முடியாது, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரோடு பேச முடியாது, இறை தூதர் என்ற பணியும் முடிந்து விட்டது, கணவர் என்ற பொறுப்பு முடிந்து விட்டது என்ற ஆதங்கத்தோடு வேதனையோடு கட்டி அணைத்தவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. எப்படி சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரண வேதனை அடைஞ்சாங்கல்ல, இதற்கு பிறகு எந்த ஒரு மனிதர் ஒரு மரண வேதனை அடைந்தாலும் சரி, அது எனக்கு பெருசா தெரியல, அவ்வளவு பெரிய வேதனையா அப்படின்னு நான் யோசிக்கிற அளவிற்கு போயிட்டேன். ஏன்னா அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரண வேதனை அடைந்தார்கள். ஒரு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வழி என்று அடைக்கிற முடியாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. அந்த அளவிற்கு வேதனை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் கையில பல் துளக்கிற ஒரு குச்சி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரண வேதனையில் இருக்கிற பொழுது பல் துளக்கிட்டு வராங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த பல் துளக்கிற குச்சியை பார்க்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பல் துளக்க விரும்புறீங்களா, ஆசைப்படுறீங்களா? தலையை அசைக்க முடியாம பேச முடியாத நிலையிலும் தலையை அசைக்கிறாங்க. ஆமா. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பல் துளக்கிற குச்சியை வாங்கி நபிகளாருடைய வாயில வச்சு விடுறாங்க. பல் துளக்க முடியல, மரண தருவாயில ரசூலுல்லாஹ் சுத்தமா முடியல, பேச முடியல, செய்கை எதுவுமே செய்ய முடியல. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாயை கொண்டு போய் அந்த பல் துளக்கிற குச்சியை மென்மையாக்கி கடிச்சு துப்பி இலகுவான முறையில நபிகளாருடைய வாயில வைத்து பல் துளக்கி விடுறாங்க. இதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பு, கணவர் என்ற ஒரு முறையில், மனைவி என்ற முறையில் இதுதான் எங்கள் இருவருக்கும் கடைசியாக சந்தித்த எங்களுடைய எச்சில், இதற்கு பிறகு என்னுடைய கணவரை பார்க்க முடியாது என்கிற மனவேதனையில இருக்கிற என்பதை ஆயிஷா அவர்கள் ரொம்ப மனவேதனையில அங்க சொன்னாங்க. அதற்கு பிறகு பல் துளக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கு, அந்த தண்ணியில கையை முக்கி எடுத்து முகத்துல தேய்ச்சிட்டு கைகளை உயர்த்தி 2 கடைசி வார்த்தைகளை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்ன திருமறை வசனம், குர்ஆன் வசனம், கைகளை உயர்த்தி சொல்றாங்க, வஃபிர் ரஃபீக்கில் ஆலா, இறைவா உயர்ந்த தோழர்களோடு என்னை சேர்த்து விடுவாயாக. 23 வருஷம் என்னத்தை பிரச்சாரம் பண்ணாங்களோ, எது சத்தியம் எது அசத்தியம் என்று சொன்னார்களோ, எது செய்தால் சொர்க்கம் என்பதை சொல்ல வேண்டும், மக்களுக்கு ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்ற நிலை வருகிறதோ, அந்த நிலையை மரண தருவாயில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வஃபீர் ரஃபீக்கில் ஆலா, இறைவா என்னை உயர்ந்த தோழர்களோடு சேர்ப்பாயாக. எல்லா மக்களும் இந்த துஆவை கேட்கணும், இந்த வசனத்தை எடுத்து படிக்க வேண்டும் என்ற படிப்பனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தருவாயில உணர்த்தினாங்க. அது என்ன உயர்ந்த தோழர்கள்? இந்த பிரார்த்தனையை கேட்கிற வண்ணம் அடிப்படை என்னன்னா, இந்த உயர்ந்த தோழர்கள் என்பது சுரகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களோடு இன்னும் சேர்ப்பாயாக என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் 23 வருஷம் வாழ்ந்து அந்த வார்த்தையும் கேட்டு மரணித்தார்கள்.
அடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள், கைகளை உயர்த்திய வண்ணம், இன்னலில் மௌத்தி சக்கராத், நிச்சயமாக மரணத்திற்கு கடுமையான வேதனை இருக்குது. ரசூலுல்லாஹ்வால தாங்க முடியல, கைகள் அப்படியே தூக்கி இருக்கிற கைகள் கீழே விழுது. நபிகளாருடைய கண்கள் மேலே ஏறுகிற பொழுது ஆயிஷா ரலி அவர்கள் பார்க்கிறார்கள், மரண வேதனை அடைந்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உடலில் இருந்து உயிர் பிரிகிறது. அத்தோடு இறை தூதருடைய வாழ்க்கை பயணம் முடிவடைகிறது. ஒவ்வொரு நபி தோழர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க. சில பேர்னால நம்ப முடியல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரவங்க என்ன சொன்னாங்க? ஒரு நல்லடியாராக இருந்தால் பாத்திரத்திலிருந்து ஒரு தண்ணீரை கவிர்க்கிற அளவுக்கு இலகுவாக இருக்கும். இந்த அளவுக்கு இலகுவா இருக்குன்னு பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு மரண வேதனை தாங்க முடியாம பேச முடியாம இருந்த ரசூலுல்லாஹ் வலியினுடைய உச்சத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் இன்னலில் மௌத்தி சக்கராத், நிச்சயமாக மரணத்துக்கு வேதனை இருக்குன்னு துடிக்கிறாங்கன்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஜும்மா முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதற்கு பிறகு மரணம் வந்துருச்சு, மலக்குமார்களை பார்க்கிறோம், 4 பேர் கூடி நின்று நம்மளிடத்துல ஏதோ சொல்ல வராங்க, நம்மளால பேச முடியல, பார்வை நிலை குத்திரும். ரசூலுல்லாஹ் இதை சொல்லி கேட்கிறாங்க நபித்தோழர் இடத்துல, பார்வை நிலை குத்தி பார்த்திருக்கிறீங்களா? மரண தருவாயில ஒரு மனிதனுடைய பார்வை நிலை குத்தி இருக்கும், அது அந்த மனிதனுடைய உயிரை பின்தொடரும். அதனாலதான் பார்வை நிலை குத்தி இருக்குது. வானவர்கள் எடுத்து செல்வதை இந்த பார்வைகள் பார்த்து கொண்டு இருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதனாலதான் சஹாபாக்கள் அழுதாங்க, அழுது துவா கேட்டாங்க. கபருடைய வேதனை சாதாரண கிடையாது. ஒவ்வொரு தருவாயிலும் கபருடைய வேதனை, ஒரு மனிதனுடைய உடல்ல இருந்து உயிர் பிரியக்கூடிய தருவாய் என்பதை மக்களுக்கு அவ்வப்போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் அறிவுறுத்துவதற்கு காரணம் என்ன? நாமெல்லாம் செய்கிற தவறுகள் போது ஒரு அலாரம் மாதிரி ஒரு மலக்குமார்கள் கூட இருந்து நீங்க செய்யற தப்பு, இதை செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்கள் சில இடங்கள், இந்த கபறுகள், சில தண்டனைகளை குறித்து நம்மளை அவ்வப்போது எச்சரித்தார்கள். அந்த எச்சரிக்கைகளை பார்த்தும் கூட நாம திருந்துறோமா? இந்த ரமலானுடைய மாசத்துல கூட எத்தனையோ நபர்கள் பல பாரதூரமான காரியத்தை செய்யாமல், தவறுகளை செய்யாமல், சின்ன தவறுதாரன்னு சொல்லி புறத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய பெண்கள், எல்லாரும் சில இஸ்லாமிய பெண்கள், அவர் என்ன தெரியுமான்னு கணவரை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்னைக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, இன்னைக்கு இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டாரு, முகம் கொடுத்து பேச மாட்டார். இதெல்லாம் பக்கத்து வீட்டு பெண் இடத்துல போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நோன்பு வச்ச நிலையில பேசுவாங்க. வீணான காரியத்தில் நோன்பு வைத்திருக்கிற நிலையில் ஒரு முஸ்லிமான பெண்ணோ ஆணோ ஈடுபட்டால் அந்த நோன்பு வைத்ததற்குரிய அர்த்தமே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிற பொழுது அதையெல்லாம் மறந்து அது தவறு என்று தெரிந்தும் புறம் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரத்துல பதிவு செய்யறாங்க. ஜைனப் இருக்காங்கல்ல இப்படின்னு காட்டுறாங்க, குட்டைங்கிறத சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க, இது சாதாரண விஷயம், குட்டை தானே, அது சாதாரண விஷயம். இதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, ஆயிஷா அவர்களே, நீங்க கடல் அளவுக்கு மிகப்பெரிய நன்மையை சேகரித்து வச்சிருப்பீங்க, அதுல ஒரே ஒரு துளி வார்த்தையினால் புறம் என்று கலந்து விட்டால் ஒட்டுமொத்த கடலும் வீணாகிவிடும், எல்லா நன்மையும் அழிச்சிரும் இந்த புறம் என்பது. எவ்வளவு பெரிய நன்மை செய்திருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? இதை நாம் அடியோடு ஒழித்து வெளுக்க வேண்டும். இந்த புறமாக இருக்கட்டும், மற்ற தவறுகளாக இருக்கட்டும், இதுல இருந்து விடுபட வேண்டும். அடுத்து இந்த கபரை பத்தி ரசூலுல்லாஹ் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கிரகண தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல கிரகண தொழுகை ஏற்படுது. அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போன்ற பெரும் நபி தோழியர்கள், நபி தோழர்கள் எல்லாரும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரொம்ப நேரம் நின்று தொழுகிற காரணத்தினால வெயிலினுடைய தாக்கம், வெப்பம் தாங்க முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு தண்ணீர்லாம் கொடுத்து தெளிஞ்சதுக்கு அப்புறம் தொழுகை முடியுது. இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில குறிப்பிடும் பொழுது கூட இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து தஜ்ஜால் என்ற மிகப்பெரிய ஒரு சோதனையை தாண்டி வேற எந்த சோதனையுமே கிடையாது. அப்படிப்பட்ட தஜ்ஜாலுக்கு நிகரான ஒரு சோதனையை மண்ணறையில சந்திப்பீங்க என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி மண்ணறையில என்னதான் சந்திக்க போறோம்? என்ன விதமான வேதனைகள்லாம் காட்டப்படுது? எதற்காக அல்லாஹ்வுடைய தூதர்கள் தொழுகையிலும் மற்ற இடங்களிலும் மண்ணறை பற்றி வேதனை குறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்று நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, ஒரு நல்லடியானாக இருந்தால்,
மண்ணறையில அடக்கம் செய்துவிட்ட பிறகு வானவர்கள் அவர்களுடைய தோற்றமும் அழகான முறையில அமைந்திருக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. ஒரு நல்லடியானுக்கு எப்படி அவனுடைய சாலிகான அமல்கள் இருக்கிறதோ அதே போல வெண்மையான முறையில நல்ல வெளிச்சத்தோட பார்ப்பதற்கே பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய வகையில இவ்வளவு அழகான தோற்றத்தில் இருக்காங்களே என சொர்க்கத்துக்கு உடனே கூட்டிட்டு போகின்ற சொல்ற அடிப்படையில மண்ணறையில ஒரு நல்லடியாருக்கு வானவர்கள் வருவாங்க, அவனுக்கு நற்செய்தி சொல்லுவாங்க, அவனுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்தினுடைய குளிர்ந்த காற்று அந்த ஒரு நல்லடியார் மண்ணறையில அனுபவிப்பாங்க என்பதையெல்லாம் நல்லடியாருக்கு சொல்லிட்டு வராங்க. ஆனா கெட்டடியார் நம்மள பல பேர் எது நன்மை தீமைன்னு தெரியும், ஆனா நன்மையை செய்ய மாட்டோம், தீமை தெரிஞ்சே செய்வோம். இப்படி இருக்கோம்ல, அலட்சியமா சில நன்மைகளை விடுவோம்ல, பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், என்ன நுகரு தானே விட்டுட்டோம், அசர்ல பார்த்துக்கலாம், அசரையும் விட்டாச்சு, மகரிபு தானே இஷால போய் ஜாயின் பண்ணிக்கோ, இஷாவையும் விட்டாச்சு. ஒரு நாள் தொழுகே வீண், தொழுகவே இல்லை, ஒரு நாள் முழுவதும் தொழுகல. நிலைமை என்ன? மண்ணறையில அல்லாஹ்வுடைய தூதவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு வேதனையை தனியாக வைத்திருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, யார் எந்த ஒரு மனிதர் நன்மைகளை அலட்சியமாக கருதுகிறார்களோ, தீமைகள் என்று தெரிந்தும் அதை பொடும்போக்காக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு என்று மண்ணறையில அல்லாஹ் ஒரு வேதனை வச்சிருக்கிறான். முன்கர் நக்கீர் என்ற வானவர்கள் வருவாங்க. அவர்கள் தனியாக ஒரு கெட்டடியானுக்கு சில கொடூரமான தோற்றத்துல முன்கர் நக்கீர் அவர்களுடைய கண்களை பார்க்க முடியாத அளவிற்கு நீல நிற கண்கள்லையும் கொடூரமான தோற்றத்திலையும் வந்து அமர்ந்து பல வேதனைகளை கொடுப்பாங்க. 3 கேள்விகள் கேட்பாங்க. 4வது ஒமா இல்முக்க, நீ இதை எப்படி கத்துக்கிட்ட? அல்லாஹ் தான் உன்னுடைய இறைவன், இஸ்லாம் தான் உன்னுடைய மார்க்கம், தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது உனக்கு தெரியல, இது எப்படியாச்சும் கத்திருக்கிறியா, உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் எங்கேயாச்சும் கேட்டிருக்கிறியா? மக்கள் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும் எனக்கு நினைவுல இருக்கு, ஆனா நான் எதையும் படித்து கத்துக்கல, நான் எதையும் உணர்ச்சி பூர்வமாக அதை செயல்படுத்தல என்பதை ஒரு கெட்ட அடியான்னு சொல்லுவான், தீய அடியான்னு சொல்லுவான். அதற்கு பிறகு முன்கர் நக்கீர் சென்றுவாங்கல்ல, அடுத்ததாக ஒரு உருவம் வரும். அந்த உருவத்தை பொறுத்த வரைக்கும் கொடூரமான கருப்பு நிற தோற்றத்தில் இருக்கும். முன்கர் நக்கீர் கிடையாது. அடுத்து அந்த உருவத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிற பொழுது கொலை நடுங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த உருவத்திற்கு கண்கள் தெரியாது, அந்த உருவத்திற்கு காதுகள் கேட்காது, அந்த உருவத்திற்கு வாய் பேச வராது. அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை யார் நன்மைகளை வேண்டுமென்று அலட்சியமாக செய்யாமல் இருந்தார்களோ, தீமைகள் என்று தெரிந்தும் அதை செய்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்காக அல்லாஹ் அந்த உருவத்தை படைச்சிருக்கிறான். அந்த உருவத்தினுடைய கையில ஒரு சுத்தியல் இருக்கும். மலையை அடித்தாலும் சுக்குநூறாக உடைந்து விடுகிற அளவிற்கு பலம் வாய்ந்த ஒரு சுத்தியல் அல்லாஹ் அந்த உருவத்து கையில கொடுத்து, மறுமை நாள் ஏற்படுகிற வரைக்கும் அந்த தீயடியானுடைய 2 காதுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிடரியில அடித்து கொண்டே இருக்கும். டே நிப்பாட்ரா வலிக்குதுன்னு கத்துனா கூட அதுக்கு காது கேட்காது. மூஞ்சியெல்லாம் ரத்தம் மண்டையெல்லாம் உடைஞ்சு வெளியே வருகிற பொழுது கூட அந்த உருவம் இறக்க குணம் இருந்ததா கூட கண்ணு தெரிஞ்சிருக்கணும், கண்ணு தெரியாது. என்ன கத்துனாலும் சரி, என்ன புலம்புனாலும் சரி, எந்த நிலைமைக்கு நாம மாறினாலும் சரி, மறுமை நாள் ஏற்படுகிற வரைக்கும் நன்மைகளை அலட்சியமாக விட்டவர்களுக்கும் தீமைகளை தொடர்ந்து செய்தவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த உருவத்தை அல்லாஹ் பிரத்யேகமாக வேதனை செய்வதற்காக மண்ணறையில் அனுப்புறான். இப்பேற்பட்ட வேதனை இது ஒரு சின்ன சாம்பிள் தான். அடுத்து பார்க்கிற இடமெல்லாம் நெருப்பாக இருக்கும். சாதாரணமா ஒரு துளி நெருப்புக்கு இந்த உலகத்தை தாங்க முடியல. பார்க்கிற இடமெல்லாம் நெருப்பாக இருக்கும். நரகத்தினுடைய வெப்பக்காற்று காலையிலும் மாலையிலும் காண்பிக்கப்படும் என்பதை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மரணத்தினுடைய தருவாய் என்பது சாதாரணமானது இல்லை. ஒரு மனிதனுடைய மண்ணறை வாழ்க்கை என்பது அவனுடைய உடல்ல இருந்து உயிர் பிரித்தெடுப்பதை வைத்தே புரிந்து கொள்ளலாம், இவர் கெட்டடியார், இவர் நல்லடியார் என்பதை. அல்லாஹ் அதற்காகத்தான் திருமறையில் சொல்கிறான், நீங்கள் மரணிக்கிற பொழுது ஒரு உண்மையான இறையச்சவாதியாக, ஒரு உண்மையான முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமுன், முஸ்லீம்களாக தவிர மரணிச்சிடாதீங்க. ஒருவேளை தப்பு தவறி
அல்லாஹ் தடுத்திருக்கிற பாவமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுதோ அல்லது தொடர்ச்சியாக ஆதரித்து கொண்டிருக்கிற பொழுதோ மரணம் வந்துருச்சு. எப்படி தெரியுமா நமக்கு உயிர் பிரியும்? நல்லவர்களுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணீர் கவிழ்த்துவது போல உயிர் பிரியும் சொன்னாங்கல்ல. கெட்டவருக்கு, அதாவது நாம தப்பு செய்து கொண்டிருக்கிற நமக்கு எப்படி உயிர் பிரியும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு திருமறை வசனத்தை மக்களுக்கு மேற்கோள் காட்டுறாங்க. வலவு இது வஃபல்லதீன கஃபரு, வசனங்களை மறுப்பவர்கள், அல்லாஹ்வை மறுப்பவர்கள், காஃபிர்கள், குற்றம் செய்பவர்கள், பாவம் செய்பவர்கள் யாரேனும் மரணித்து விட்டால் அல் மலாயிகத்து யத்ரிபூன உஜூஅஹும் வ அத்பாரஹும், மலக்குமார்கள் அந்த அடியானுடைய முகத்திலையும் மூஞ்சிலையும் முதுகிலையும் அடித்து அந்த உயிரை பிடித்து எடுப்பார்கள். யோசிச்சு பாருங்க, மலக்குமார்களுடைய பலம் சாதாரணமா? ஒரு மனிதனுக்கு ஒப்பிட முடியுமா? 600 ரெக்கைகள், வானத்திற்கும் பூமிக்கும் அகண்ட உடலமைப்பை கொண்டவர்கள். இவர்கள் நம்முடைய முதுகில் அடிச்சா, மூஞ்சியில் அடிச்சு உயிரை பிரித்தெடுக்கக்கூடிய தருணம், அதை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் வரக்கூடிய காலகட்டத்தில் இதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ரொம்ப கவனிச்சு மக்களுக்கு அதிகமாக எச்சரிக்கை செய்வதில் இந்த மண்ணறை வேதனை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதிகமாக மக்களிடத்தில் சொன்ன மிக கடுமையான எச்சரிக்கை, ஜூருல் குபூரா, கபறுகளை போய் சந்தியுங்கள். தவறுகள் செய்கிற பொழுது இவ்வளவு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, இவனை பத்தி புறம் பேசிக்கிட்டு இருக்கிறோமே, அவதூறு பரப்பிட்டு இருக்கிறோமே, மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிற மாதிரி ஒரு செயல் நமக்கு தோணுது என்ற சிந்தனை வரும் பொழுது மண்ணறையை பார்த்த பிறகு ஒரு மனிதன் புரிந்து வைத்துக் கொள்வான், நாளை இந்த மண்ணறைக்கு அருகாமையில் நம்முடைய உடல் அடக்கப்படும். அந்த நேரத்தில் மண்ணை நம்முடைய முகத்திலும் உடலை மூடி சென்று விடுவார்கள். அந்த உருவத்திற்கு நம்மால் பதில் சொல்ல முடியாது என்பதை ஒவ்வொரு மனிதரும் புரிந்து வைத்துக் கொள்வார்கள். அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதனால தான் கபரை போய் சந்திக்க சொல்லி ஒரு அமலாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். வரக்கூடிய காலகட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த மண்ணறைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை குடும்பத்தோட ஏதாவது ஒரு சில நேரங்கள் ஒதுக்குறோம். தொழுகைக்கு, ஷாப்பிங்க்கு, மாலுக்கு போகணும்னா நேரம் ஒதுக்குறோம், பார்க்குக்கு போறதுக்கு நேரம் ஒதுக்குறோம். கபரை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோமா? ஏதாவது ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் பையனை கூட்டிட்டு போய், இதுதான் மண்ணறை, எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னா இங்கதான் வருவாங்க, அங்க என்ன நடக்கும், எப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி அழுதாங்க, எதற்கு அஞ்சினாங்க, போர்க்களத்துல மரணத்திற்கு அஞ்சாத அல்லாஹ்வுடைய தூதர்கள் மண்ணறை வேதனை வந்துட்டா எப்படி உடலை நடுங்குவார்கள் என்பதையெல்லாம் நம்முடைய சந்ததிகளுக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தை நாம் சொல்லியவர்களாக எனது முதல் உரை முயற்சிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.